கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒடிசா மாநிலத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது. சமூக வலைதளங்கள்ல வீடியோவாக வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்ன செய்தி என்றால், ஒரு பெண் இறந்து விட்டாள். அந்த பெண்ணுக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கிறது, கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கிலே அந்த பெண்ணுடைய பேர்ல சில 1000 ரூபாய்கள் இருக்கிறது. இந்த பெண் இறந்து விட்டதுனால அந்த பெண்ணுடைய சகோதரர் பேங்க்ல போய், இது என் சகோதரி தான், அவ இறந்து போயிட்டாங்க, அந்த பணத்தை எனக்கு தாங்க அப்படிங்க. உடனே பேங்க்ல உள்ள ஆட்கள் வழக்கமா என்னமோ அவங்க தான் கரெக்ட், நம்ம எல்லாம் திருட வந்திருக்கிறோம், கொள்ளையடிக்க வந்திருக்கிறோம் மாதிரி ஒரு மாதிரியா பார்வை பார்ப்பாங்கல்ல, இதே பார்வை அங்கேயும் இருக்குது. உடனே அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, தர முடியாது, அக்காவா இருக்கட்டும் தங்கச்சியா இருக்கட்டும் தரவே முடியாது. எப்பங்க தருவிய? அந்த பொம்பளை உயிரோடி வந்தா தருவோம், அல்லது அந்த பொம்பளை பேங்குக்கு வந்தா தருவோம். இவர் பார்த்திருக்கிறாரு, ஓஹோ அந்த பணத்தை கொண்டாதான் அந்த பணத்தை எடுக்க முடியுமா? உடனே போனாரு, குழிய தோண்டினாரு, புதைக்கப்பட்ட அந்த பணத்தை அப்படியே தோண்டி எடுத்து, அது எலும்பு கூட வேற ஆகி போயிடுச்சு, அதை தோல்ல போட்டுக்கிட்டு வந்துட்டாரு. வந்து பேங்குல உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரும் வராத வராது. மனுஷனை பார்த்தா பயப்பட மாட்டான், எலும்பு கூட பார்த்தா அவ்வளவுதான் பேய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே திபுன்னு வெளியே வரான். ஏன்டா இப்படி வந்த? நீங்க தானே சொன்னீங்க பணம் வந்தா தான் பணம் கிடைக்கும் சொன்னீங்கல்ல, என்ன இருக்குது பணம், பணத்தை தான். அவன் கரெக்டா லாஜிக் பேசுறான். இன்னும் சொல்ல போனால் பழங்குடி படித்தவர்களா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் நீ ஆளு வந்தா தான் பணம் தருவேன்னா, ஆமா பணத்தை கொண்டாந்துட்டான், பணத்தை தான். கடைசி இந்த வீடியோ வைரல் ஆனோன்னு அந்த பேங்குக்கு எல்லாருமே ஒரு கண்டன குரல் எழுப்புறாங்க. என்ன, ஒரு அப்பாவி ஒண்ணுமே தெரியாதவன் அவன்கிட்ட போய் நின்னுகிட்டு நீ என்னத்தை பேசுறீங்க? ஏன் அந்த 20,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டா என்ன? அவன் தான் அந்த பெண்ணுடைய சகோதரன், அதை வெரிஃபை பண்ணிக்கிடுங்க. ஏன்னா வேற எவனும் சொல்லிட்டு வாங்கிடக்கூடாது. சரிதான், அவங்களுடைய ஆதார் கார்டு இருக்கும், அல்லது வேற ஏதாவது ஐடென்டி ப்ரூஃப் இருக்கும், அல்லது அவங்க வீட்டுக்கே போய் இவர் தானா அப்படி ஊர்ஜிதம் பண்ணி கையில கொடுத்துட வேண்டியதானே. உன் காசா உன் அப்பன் வீட்டு காசா? அந்த பெண்ணுடைய காசு சகோதரன் கேட்கலாம், கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இப்படின்னு எல்லாரும் பேசின உடனே நம்ம ஆட்கள் வழக்கமா ஒரு டக்கால்ட்டி வேலை பார்ப்பான். அது பேங்கா இருக்கட்டும், அரசியல்வாதியா இருக்கட்டும், அல்லது அரசாங்க ஊழியர்களாக இருக்கட்டும், சில பேர் விதி விலக்காது. எல்லாருமே ஒரு டக்கால்ட்டி வேலை பார்ப்பான். என்ன டக்கால்ட்டி? தான் மேல தப்பு இல்லை அப்படின்னு காட்டணும். அவன் பணத்தை தீட்டு வந்துட்டான், அப்படி வந்ததுக்கு பேங்க் ஊழியர்கள் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்ன செய்யறது? நாங்க சரியா தான் பதில் சொன்னோம், அந்த ஆள் குடிகாரன். யாரு? பணத்தை தீட்டு வந்தானே அவன் குடிகாரனா? சரி, குடிகாரனா இருந்துட்டு போனா அதனால என்ன? இல்ல, அதனாலதான் அவர் பணத்தை தீட்டு வந்துட்டாரு, நாங்க பணத்தை எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லல, பணத்தை கொண்டு வாங்கன்னு ஏன் அதையும் வேணா சொல்ல, எழுதி வேணா கூட எழுதி கொடுத்து பணத்தை கொண்டு வா நீ சொன்ன லட்சணம் அப்படி. அவனும் அதே மாதிரிதான். மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம நாடு படக்கூடிய பாருங்களேன். இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? இவரு பணத்தை தீட்டு வந்திருக்கிறாரு, அவன் பணத்தை தீட்டுவான்னு சொன்னானோ சொல்லலையோ, இப்படி ஒரு சம்பவம் நடக்காது இல்லையா? இது நடந்த இடம் எங்க? ஒடிசாவுல. அங்க என்ன ஆட்சி நடக்குது? பிஜேபி. இந்த ஆட்களை வச்சுக்கிட்டு தான் இவனுவா நாங்க பெரிய விஸ்வகுருன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனாலதான் இந்தியா இவ்வளவு மோசத்துக்கு போயிட்டே இருக்குது. படிப்பு அறிவு இல்ல, அல்லது பேங்க்ல வேலை செய்யறதுக்காவது படிச்சவன் தானே போய் உட்கார்ந்து இருக்கிறான். இந்த மாதிரி ஆட்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும், என்னென்ன சட்ட விதிகளை சொல்லி கொடுக்கணும், அந்த மாதிரி அறிவோ பேங்க்ல வேலை செய்யக்கூடியவனுக்கு இல்ல. கடைசி நீங்க பாத்தீங்கன்னா பணத்தை தூக்கிட்டு வெளியே கொண்டது உலகமே அப்படியே பாக்குது. இந்தியாவா, நீனும் பணமும் ஒண்ணுதான்டா அப்படிங்கிறான். நம்மளை பார்த்துக்கிட்டு நீனும் பணமும் ஒண்ணுதான். ஏன்? பணத்துக்கும் அறிவு இருக்காது, பணத்துக்காக வேண்டி உனக்கும் அறிவு இருக்காது. இந்தியாவே இப்படித்தான் இருக்கும், நார் அடிச்சுட்டு அடங்குறோம். உலகமே இந்தியாவை பார்த்து அப்படியே காரி துப்பு. இந்த லட்சணத்துல நாங்க இந்தியாவை டிஜிட்டல் உலகத்துக்கு கொண்டு போயிட்டோம். நீங்க இனிமேல் சாதாரண பரிவர்த்தனை டிஜிட்டல், எல்லாம் டிஜிட்டல், எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு. சரியா? இப்படி இவங்க பெருமை பேசிட்டு இருக்கிறான். ஆனா ஒரு அப்பாவிக்கு நீதி கிடைக்கவில்லை. அதுதான் இதுல தேவையான விஷயம். என்னன்னா, ஒரு சராசரி ஒரு மனுஷனுக்கு, ஒரு அப்பாவிக்கு, ஒரு இந்திய குடிமகனுக்கு சரியான நீதி கிடைக்கவில்லை. அதுதான், அது முஸ்லிமா இருந்தாலும் சரி, வேற எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய ஆட்சிகள் இப்படித்தான் இருக்கும் என்பதற்கு இது ஒரு பாடம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.